எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்? கூடுவாஞ்சேரியில தாங்க இருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குரோம்பேட்ல மிஸ் பண்ணவங்க இன்னைக்கு நம்ம கூடுவாஞ்சேரியை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு ரொம்பவே குறிக்கோளா இருக்காங்க. ஜிஎஸ்டி வழியா டிராவல் பண்ற நம்ம மக்களுடைய கண்ணு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி மேல தாங்க இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தாங்க. கமர்ஷியலா கூடுவாஞ்சேரி ரீசெண்டா ஒரு வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. குரோம்பேட்ல என்னெல்லாம் இருக்கும், அண்ணா நகர்ல என்னெல்லாம் இருக்கும், டி நகர்ல என்னெல்லாம் இருக்கும், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலே இருக்கும்போது நான் ஏங்க 6000 ரூபாய் 7000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வாங்கணும்? என்னைக்கு கோயம்பேடுல இருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் ஷிஃப்ட் ஆச்சோ அன்னில இருந்து கூடுவாஞ்சேரி ரியல் எஸ்டேட்ல ஒரு ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேண்டுக்கு கூடுவாஞ்சேரியில டிமாண்ட் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 500 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. யாருன்னு தானே கேக்குறீங்க? நம்ம கிறிஸ் ஹவுசிங் தாங்க. காயராம்பேட்ல ஒரு 50 ஏக்கர்ல ஒரு மெகா டவுன்ஷிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த சைட்டுக்கு ஃபேஸ் 1ல இருந்து நான் வீடியோ எடுக்கிறேங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த சைட்டுக்கு வரும்போது சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எம்டி லேண்டா தான் இருந்துச்சு. ஒரே ஒரு வீடு தான் இருந்துச்சு. நான் வரும்போது அங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு கிரீன் கலர் பெயிண்டிங் இருக்கும். அந்த வீடு ஒரே ஒரு வீடு மட்டும் தாங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த சைட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 10-15 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. எல்லாமே பெரிய வீடுகள், எல்லாமே பிரீமியமான வீடுகள். இப்போ நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியுங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த வீடு அப்பதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க பழைய வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ளோருக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியாவா இந்த லொகேஷன் வந்து மாறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 5 ஃபேஸா வந்து இந்த லேண்டை வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சாங்க. நான் புக்கிங் ஆனதை மட்டும் சொல்லுங்க, ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணி முடிச்சாங்க. இப்போ இங்க வெறும் ஃபியூ பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஃபேஸ் 6மே வந்து பாத்தீங்கன்னா நியூவா லான்ச் பண்ண போறாங்க. அங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸா வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்ல போறாங்க. நீங்க இந்த 5 ஃபேஸ்ல மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 6 ஃபேஸ்ல மிஸ் பண்ணிடாதீங்க. 6 ஃபேஸ்லயும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அதிகமாக தான் வாங்குற மாதிரி இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்க வரும்போது ஃபேஸ் 1 பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வெறும் 12 லட்ச ரூபா தாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு ஃபேஸ் 6 வந்து லான்ச் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பிளாட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 லட்ச ரூபாங்க. கிட்டத்தட்ட ஃபேஸ் 1ல இடம் வாங்கினவங்களுக்கும் இங்க வாங்க போறவங்களுக்கும் ஒரு 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரிசியேஷன் வந்து கிடைச்சிருக்குங்க. எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் அப்படின்ட்டு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கண் கூட நம்ம கண்ணெதிர நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோங்க. எம்டி லேண்டா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஆனா இப்போ சைட்டுக்குள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 500 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோங்க. இன்னும் ஒரு 3-4 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் 7லாம் போகும்போது எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய் ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. ஸோ சீக்கிரமா முந்திக்குங்க. நீங்க இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர்லேண்ட்ங்க. இந்த ப்ராஜெக்ட்டை கிறிஸ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது மொத்தம் ஒரு 50 ஏக்கர் ஒரு டவுன்ஷிப்ங்க. இந்த 50 ஏக்கர்ல நமக்கு 25 ஏக்கர்ல மொத்தம் 5 ஃபேஸா வந்து பாத்தீங்கன்னா சைட்டை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 500 பிளாட் வந்து சோல்ட் அவுட் பண்ணி கஸ்டமருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்காக ஃபேஸ் 6 வந்து நம்ம கிறிஸ் ஹவுசிங் வந்து லான்ச் பண்றாங்க கமிங் சண்டே. ஸோ அதுல 4.5 ஏக்கர்ல 81 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் உங்களுக்கு பிளாட் சைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. கமிங் சண்டே லான்ச் அன்னைக்கு புக் பண்றவங்களுக்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குங்க. உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்லயும் ஆஃபர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்காக நமக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மதர்லேண்ட்ல நமக்கு இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல ஒரு சூப்பரான ஆர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளாக் டாப் தாரோட தான் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல கொடுத்துருக்காங்க. 33 அடி 30 அடி 24 அடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல வைடான பிளாக் டாப் தாரோட தாங்க இருக்கு. ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல இடம் வாங்கினவங்க ஒரு 15 பேர் வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால நமக்கு இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள இருக்குங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க நீங்க போர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30ல இருந்து 40 அடிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துருங்க. ஆல்ரெடி இங்க வீடு கட்டினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 30 அடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சுங்க. இங்க 50 ஏக்கர்ல கம்ப்ளீட்டா வீடு கட்டி மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைமுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 ஏக்கர்ல 5 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பார்க்குக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஹவுசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபேஸுக்குமே இண்டிவிஜுவலா பார்க் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயங்க. நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் சைட்டுங்க. அந்த ஆன் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கூடுவாஞ்சேரியும் மறைமலை நகரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடுங்க. ஃப்ரீக்வெண்டா பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. உங்களுக்கு தாம்பரத்துல இருந்து போற பஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வழியா போகுங்க. 55E அப்படின்ற பஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து போகும். காயராம்பேட் ஜங்ஷன்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. ஸோ அந்த காயராம்பேட் ரோடு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெல்லிக்குப்பம் ரோடுங்க. ஜிஎஸ்டில இருந்து நமக்கு நெல்லிக்குப்பம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல நல்ல ஒரு பூம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரோட் ஃபியூச்சர்ல ஒரு வேற லெவல் ஒரு டெவலப்மெண்ட் வந்து பார்க்க போதுங்க. இன்னைக்கு தெரியல நம்ம எல்லாருக்கும்
தெரிஞ்சு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு டெவலப்டான ரோடா இருக்கும் அந்த ரோடு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு மாறப்போகுது, மாறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு அந்த ரோடு வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் பாண்டிச்சேரி பஸ்ஸுகள் வந்து போக போகுதுங்க. இப்போ பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வழியா போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த ரோட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பஸ்ஸுகள் வந்து போக போகுது. நமக்கு இங்க இருந்து ஜிஎஸ்டி ரோடு வெறும் ஒரு 10 நிமிஷம் தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஜிஎஸ்டி ரோடு கமர்ஷியலா ஒரு வேற லெவல் ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அண்ணா நகர், டி நகர், குரோம்பேட் இந்த சிட்டிக்குள்ள உங்களுக்கு இன்னெல்லாம் ஒரு ஷோரூம் இருக்கு, இன்னெல்லாம் ஷாப்பிங் மால் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியிலே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ நீங்க ஏதாவது பெருசா வாங்கணும் அப்படின்னா நீங்க இந்த லொகேஷன்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிரைவ்ல நம்ம கூடுவாஞ்சேரியிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வெறும் ஒரு 15 நிமிஷத்துல நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இன்னைக்கு கூடுவாஞ்சேரி இந்த சரௌண்டிங் எல்லாமே ஒரு வேற லெவல் growth அடையிறதுக்கு அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 15 நிமிஷம் தான். நீங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்க கோயம்பேடு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க இருந்து ஒரு 15 நிமிஷத்துல நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே ரீச் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அதே 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுதுங்க. இப்போ மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட் வரையும் தான் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து அடுத்த எக்ஸ்டென்ஷனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரையும் தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு வரையும் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு இங்க இருந்து 10 நிமிஷத்துல மெட்ரோ ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ சிட்டிக்குள்ள நீங்க போகணும்னா நீங்க சபர்பன் ட்ரெயினோ ஆக்சஸ் பண்ணலாம், இல்ல நீங்க மெட்ரோவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாங்க. அண்ட் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 to 18 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஒன்ஸ் நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் கேட்வே தான். அந்த ஸ்ரீராம் கேட்வேல கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 கம்பெனிகள் இருக்குங்க. சதர்லாண்டு, அசெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அங்க இருக்கு. கூடுவாஞ்சேரியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோவுமே இருக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோஹோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரசன்ட் இப்போ நான் பேசுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோ இந்தியாலே ட்ரெண்டிங்ல இருக்கு. அமெரிக்கா கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோ வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க. ஜிமெயில இருந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோஹோ வந்து ஒரு முக்கிய புள்ளியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் மாற போறாங்க. அந்த ஜோஹோமே நமக்கு நியர்பைல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அண்ட் அப்படியே நீங்க ஜிஎஸ்டி வழியா போனீங்கன்னா நமக்கு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம மறைமலை நகர்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிப்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. அப்படியே நீங்க தாம்பரம் போனீங்கன்னா தாம்பரத்துல நமக்கு மெப்ஸுமே இருக்குங்க. இங்க இருந்து தாம்பரம் மெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இந்த நெல்லுக்குப்பம் ரோடு வழியா நீங்க போனீங்க அப்படின்னா நமக்கு இல்லலூர் தீம் பார்க் வந்து வரப்போகுதுங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏசியாலேயே லார்ஜஸ்ட் தீம் பார்க்கா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா ஒரு இடத்துல பக்கத்துலயே நான் ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தா அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா பூம் ஆகுங்க. அப்படிதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டனுங்க. இங்க இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தாங்க. உங்களுக்கு 338 ஏக்கர்ல 300 கோடி பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் ஆகி பொட்டானிக்கல் கார்டன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை தாண்டி தான் வந்து போற மாதிரி இருக்குங்க. அப்போ உங்களுக்கு கமர்ஷியலாவும் சரி, ரெண்டலாவும் சரி இந்த ஏரியா வேற லெவலில் டெவலப்மெண்ட் ஆகும். உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும்போது அந்த ஏரியா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து பார்க்குங்க. இப்போ நம்ம இந்த மதர்லாண்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நானே கண் கூட இங்க என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு சொன்னேங்க. ஃபேஸ் 6 வந்து பாத்தீங்கன்னா கமிங் சண்டே லான்ச் பண்றாங்க. அதனால இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2499 ரூபாங்க. ஆனா உங்களுக்காக ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா? லான்ச் அன்னைக்கு புக் பண்றவங்களுக்காக 2399 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரமா நீங்க உங்க பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் கம்மி இல்லாம ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி 2500 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்க முடியும் தானே நீங்க கேக்குறீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் லேண்டுங்க. அதனாலதான் மார்க்கெட்லயே யாரும் கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான பிரைஸ்க்கு கிறிஸ் ஹவுசிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பிளாட்டா எடுக்கணும்னா எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்பீங்க. இங்க ஒரு பிளாட்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 15 லட்ச ரூபாயில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பிளாட் வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு 28 லட்ச ரூபாயிலேயே ஒரு சூப்பரான இடத்தோட வீடுமே வந்து பாத்தீங்கன்னா 2 BHK வீடு வெறும் 28 லட்ச ரூபா தாங்க. ஸோ இங்க ஒரு பிளாட் வந்து 15 லட்சம், வீடு வந்து பாத்தீங்கன்னா 2 BHK வீடு 28 லட்ச ரூபாங்க. சரி, முன்பணமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே டவுட் இருக்கு இல்லையாங்க. இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்க போறீங்க அப்படின்னா உங்க கையில வெறும் 2 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. இல்லப்பா நான் வந்து வீடு தான் கட்டணும்னு நினைக்கிறேன், அப்போ என் கையில முன்பணமா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா 28 லட்ச ரூபாய்க்கு உங்க கையில 5 லட்ச ரூபா முன்பணமா இருந்தா போதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸே வந்து பாத்தீங்கன்னா இடத்தோட கட்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். 90% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த வீடு, சொந்த இடம் கனவு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஹவுசிங் உங்களுக்கு நினைவாக்கி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த மதர்லாண்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க. இப்போ நான் சொல்லும் போது நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல இருந்து இத்தனை ஸ்கூல் காலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க. நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 200 மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். இங்க நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்க பசங்க ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷத்துலயே ஸ்கூல் போயிட்டு திருப்பி வந்துருவாங்க. அந்த நெல்லிக்குப்பம் ரோடு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு SRM பப்ளிக் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு வேலம்மாள் CBSE ஸ்கூல் இருக்குங்க. கூடுவாஞ்சேரியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வேலம்மாள் இருக்கு. நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்கு. ஸ்ரீமா வித்யாலயா ஸ்கூலுமே இருக்குங்க. அதே நெல்லிக்குப்பம் ரோட்ல நமக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட்
அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அண்ட் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ்மே இருக்குது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. நமக்கு இங்கிருந்து நியர்பைலேயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குங்க. இன்னைக்கு இதில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி ரோட்லயே ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு அண்ட் நர்சிங் காலேஜ் இருக்கு. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுமே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லா ஒரு எஜுகேஷனல் ஹப் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ராமானுஜன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, விஐடி காலேஜ் இருக்கு. அப்படியே போனால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தான், செட்டிநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த லொகேஷன்ல இருந்து ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் நியர்பைல தாங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த சைட்டை பத்தி மற்ற எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேலயே நான் நம்பர் கொடுத்துருக்கேங்க. நீங்க ஒரு கால் பண்ணா போதும், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, நான் வீடியோ பார்த்துட்டு எனக்கு எல்லாமே ஓகேங்க, நான் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்காக ஃப்ரீ கேஃபே ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. உங்க வீட்டில் நீங்க சென்னையில் எங்க இருந்தாலும் சரி, உங்க வீட்லயே டோர் ஸ்டெப்ல உங்க பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் தாங்க. பிரைஸ்ல ஆஃபர், லக்கி ட்ரா ஆஃபர், அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா உங்களை கூட்டு வராங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில மாசங்கள்ல இன்னும் ஒரு 10-20 வீடுகள் வந்துருச்சுன்னா இந்த ஏரியால டிமாண்டே வேறங்க. ஒரு பிளாட் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.